திருவன் சரணம். அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதர், இல்லற வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதர் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முறை எப்படியானதாக இருக்கும், அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய சூழல், சுற்றுப்புற சூழல் எப்படியானதாக இருக்கும் என்பதை இந்த போதனையினூடாக நம்ம கொஞ்சம் விரிவாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த அனாத்ம தர்மம், இந்த அகாலிக்க தர்மம், அகாலிக்க தர்மம் தான் அனாத்ம தர்மம். 3 காலங்கள் உண்மை இல்லை. அப்போ இந்த நொடிக்குள் விழித்து கொள்வது தான் சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது. அப்போ இதுதான் அனாத்ம தர்மம். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் தான் இந்த அனாத்ம தர்மத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம். சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட சுபாவம், இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம். அப்போ அவருக்கு 3 காலங்கள் என்பது ஒரு கற்பனை தான். இறந்த காலத்தை பற்றி எண்ணினாலும் அது இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டுமே. எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எண்ணினாலும் அதுவும் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போது இந்த எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை. எண்ணங்கள் வருகிறது போகிறது, அதில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. அப்போது அவர் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போக மாட்டார். அப்போ இந்த நொடியில் சத்தியத்தை கண்டு இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ நொடிக்குள் விழித்து கொண்ட போது எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை, எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை. அப்போ எண்ணங்களில் உள்ள அந்த பாரம் குறையப்படுகிறது, எண்ணங்களுக்கு உள்ள மதிப்பு குறையப்படுகிறது. குறைந்ததன் பிறகு அப்போ அங்கே இந்த மனதுக்குள் எரிந்து கொண்டு இருந்த அந்த தீ தான் இங்கே அணையப்படுகிறது. அப்போ தீ அணைந்ததன் பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும். அவருடைய இல்லற வாழ்க்கையாக இருந்தால் அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும், குடும்பத் தலைவராக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு 7 வயது சிறுவராக கூட இருக்கலாம். அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர் அந்த குடும்பத்தையும் பாதுகாப்பார். மற்றவரின் மீது கருணை காட்டுவார். மற்றவரின் மீது இரக்க மனப்பான்மையோடு அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். அப்போ எப்படி இது சாத்தியமாகும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கணும். சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் வெளி உலகம் உண்மை இல்லை, கண்களுக்கு தெரிவது உண்மை இல்லை, காதுக்கு கேட்பது உண்மை இல்லை, அது சென்சர்களால் உருவானது. காது என்பது இயங்குவதனால அதுக்கு சத்தம் கேட்குது, கண் என்பது இயங்குவதனால அதுக்கு வர்ணம் தெரிகிறது, மூக்கு என்பது இயங்குவதனால அதற்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் உணரக்கூடியதாக இருக்கிறது, நாக்கு என்பது இயங்குவதனால அது சுவையை உணரக்கூடியதாக இருக்கிறது, உடல் என்பது இயங்குவதனால, அந்த சென்சர்கள் இயங்குவதனால அந்த உடலுக்கு உருவான ஸ்பரிசங்கள் அது உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அந்த 5 சென்சர்களும் இயங்குது. அப்போ இது இயங்குவதனால இதற்குள் உள்நுழைந்த எதுவும் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போ அதிலிருந்து மீள்கிறார், விடுதலை பெறுகிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது
எனக்கு தெரிவதில்லை, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை, மூக்குக்கு நாக்குக்கு உடலுக்கு உணர்வது நான் உணர்வது இல்லை. அப்போது இந்த ஆத்ம உணர்விலிருந்து அனாத்ம உணர்வுக்குள் வந்தவர் இவர்தான். ஆத்ம துஷ்டியிலிருந்து அனாத்ம தர்மத்துக்கு வந்தவர் இவர்தான். அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டு உலகை வென்றவர் இவர்தான். அப்போ காம உலகம் கர்ம உலகத்திலிருந்து மீண்டவர் இவர்தான். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகருக்கு எல்லா இடமும் தெரிவது சத்தியம்தான். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தான் வீட்டில் இருக்கும்போது அவருடைய கடமை என்னவோ, அவருடைய பொறுப்பு என்னவோ அதை சிறப்பாக செய்வார். அதில் அவர் மீள மாட்டார், அதிலிருந்து அவர் விலகி கொள்ள மாட்டார். பொதுவாக ஒரு தகப்பனாக இருந்தால் அந்த தகப்பனின் பொறுப்பில் தான் குடும்பம் இருக்கும். மனைவி, பிள்ளைகள், தனக்கு வயசு போன தாய் தந்தையர் இருந்தால் அவங்களை கவனித்து கொள்வது மற்றும் அயலவருக்கு தேவையான உதவிகளை செய்வது அப்படின்றது அப்போ அந்த குடும்ப தலைவருக்கு இருக்கிறது. அப்போ அங்கே அந்த குடும்பத்தில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வருமான பிரச்சனை இருக்குது, படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அதில் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சொந்தக்காரங்கூட்டு பிரச்சனைங்க இருக்குது. அதே போல் இன்னும் குடும்பத்தில் அது இல்லை இது இல்லை என்ற அமைதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் நேரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த நொடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அடுத்த நொடி சண்டையை போட்டு பெரிய ஆரவாரமாகி அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் துக்கத்தில் கவலையில் கண்ணீரும் புலம்பலுமாக இருப்பாங்க. இதுதான் சாமானியமான குடும்பத்தின் சுபாவம். இப்போ இது எல்லா குடும்பத்துக்கும் உரித்தானது. பணக்காரரும் இப்படித்தான் இன்றைக்கி இருக்கிறாரு, ஏழையும் இப்படித்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ ஜாதி மதம் பேதம் இல்லாத எல்லா மனிதனும் இப்படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சத்தியத்தை புரிந்து கொண்ட இந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் இருக்கும் வீட்டில் அப்போ அவருடைய பொறுப்பில் அவர் அந்த பொறுப்பிலிருந்து மீள மாட்டார். அந்த பொறுப்பை அவர் சரியாக செய்வார். உலகத்தில் இருந்து வென்றவர் உலகத்தில் தான் வாழ்வார். அப்போது அவர் இதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார். காட்டுக்கு போகணும், நான் சத்தியத்தை புரிந்து கொண்டேன், அப்போ எனக்கு இங்கே இருக்க இயலாது அப்படின்ற இடத்துக்கு அவர் வரமாட்டார். அப்போ அது ஒரு துஷ்டி தான். அப்போ அந்த துஷ்டிக்கு மீண்டும் அவர் போக மாட்டார். அவர் இருக்கும் இடத்தில் அவருடைய காரியம் என்னவோ அதை சிறப்பாக செய்வார். அப்போது இப்படியாக இருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் உலகம் உண்மை என்றால் அப்போ மகனும் இல்லை, மகளும் இல்லை, அண்ணனும் இல்லை, அக்காவும் இல்லை, இதெல்லாமே சத்தம் வர்ணம். மனைவி இல்லை, குழந்தைங்க இல்லை, வீடும் இல்லை, காசும் இல்லை, தங்கம் இல்லை, உறவினர்களில் நண்பர்களில் யாருமே இல்லை. இது எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் வெளியில் இல்லை, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொண்டே இருக்கிறார். அப்போது எங்கேயும் வெளியில் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருக்கும் இவர் அப்போ அவர்கள் மீது வெறுப்போ கொள்ள மாட்டார். இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம். யாரையும் விரும்பி விரும்புவதை அதை ஏற்றுக்கொள்ளவும், வெறுத்து அதை ஒதுக்கி வைக்கவும் அவர் அந்த 2 கட்டங்களுக்கு போக மாட்டார். அந்த 2 உச்சக்கட்டங்களிலிருந்து மீண்டவர் தான் இந்த சத்தியத்தை புரிந்தவர். அப்போது மனைவிக்கு எதுவும் தேவை, சுகம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு மருந்து தேவை, மருந்து எடுத்து கொடுப்பார். மருந்து அவருடைய கடமையை அவர் செய்வார். சண்டையை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை சுழிச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்காது. அப்போது வெளி உலகம் என்பது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்லை, எண்ணங்கள்
எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்தவர். அப்போது எண்ணங்களிலிருந்து மீண்டவர், இந்த சத்தியத்தை உணர்ந்தவர். அப்போ இந்த சென்சர்கள் இயங்குது, கண் தெரியுது, காது கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்பது இவை அனைத்தும் இயங்குது. அப்போ இயங்கும் போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை. ஆனால் சென்சர்கள் இயங்குது. சென்சர்கள் இயங்கும் போது மனதுக்கு எண்ணங்களும் வருது போகுது. எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் மீண்டும் எண்ணங்களை பரிமாறுகிறார். எண்ணங்களில் அவர் வாழலை, எண்ணங்களிலிருந்து மீண்டவர். ஆனால் எண்ணங்களில் அவர் பரிமாறுகிறார். கணவன் மனைவி குழந்தை அம்மா அப்பா இவை எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்கள் எங்கேயும் இல்லை என்றால் அது மனதிலும் இல்லை. ஆனால் அவர் குடும்பத்தில் இருக்கும் இந்த குடும்ப தலைவராக இருக்கும்போது அதிலிருந்து நான் சத்தியத்தை புரிந்து கொண்டேன். இது எங்கேயுமே இல்லை, இது அனைத்தும் மாயை கற்பனை என்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டு இவை எல்லாமே பொய்ன்னு சொல்லி அவர் போக மாட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எதையுமே விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார். அப்படி போவாராக இருந்தால் அது உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அல்ல. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அவர் இருக்கும் இடத்தில் தன்னுடைய காரியம் பொறுப்பு என்னவோ அதை செய்வார். எங்கேயும் விரும்பவும் எங்கேயும் வெறுப்பும் கொள்ள மாட்டார். விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ இங்கே ஒன்று இல்லை. இதுதான் அவர் உணர்ந்த சத்தியம். இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டபோது அவருக்கு விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் இரண்டிலும் இருந்து மீண்டவர், இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் மீண்டவர். அவருக்கு ஆசை கோபம் மாயை இல்லை. இங்கே தீ தான் அழிகிறது, மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ தான் அழிகிறது. இதுதான் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை தணிந்த நிலை. அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. யாரையும் அவர் திட்டவும் செய்ய மாட்டார், பேசவும் மாட்டார். ஏசி மற்றவருடைய மனம் புண்படும் அளவுக்கு அவர் நடந்து கொள்ள மாட்டார். மற்றவரை பழி வாங்கவோ போட்டி போடவோ பொறாமை கொள்ளவோ எதிலும் அவர் இருக்க மாட்டார். எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர் தான் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அவர் இருக்கும் இடம் அமைதியானதாகத்தான் இருக்கும். அமைதியான சூழ்நிலை, அமைதியான சூழல். அந்த அமைதியான சூழலில் அவர் இருக்கும் இந்த வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி தாண்டவமாடும், இன்பம் பொங்கும். இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரின் சுபாவம். அவர் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்னா, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டார் சொன்னால் அவரை நெருங்கும் மனிதர்கள் அதிகம். ஏன், அவர் சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருப்பார். குடும்ப உறுப்பினர்கள் கூட அவரிடம் சாமானியமாக பழகுவார்கள், எளிமையான முறையில் பழகுவார்கள். வார்த்தைகளில் கூட பாரமான தன்மை இருக்காது, எளிமையான தன்மை இருக்கும். இந்த எளிமை இங்கே தான் இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த எளிமைக்குத்தான் வருகிறார், எளிமையான வாழ்க்கை. எதையுமே தேடி தேடி ஓடி ஓடி மனதின் மாய்க்கு அகப்படும் திசையில் அவர் போக மாட்டார். இருப்பது எதுவோ அதில் மகிழ்ச்சி கொள்வார், மற்றவரையும் மகிழ்ச்சி படுத்துவார். எளிமையான வாழ்க்கையில் இருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்த ஆரிய ஸ்ராவகர் அனாவசியமான எந்த ஒரு செயலிலும் அவர் ஈடுபட மாட்டார். அவர் ஒரு தொழில் செய்கிறாராக இருந்தால், ஒரு வியாபாரம் செய்வாராக இருந்தால், ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம், எந்த தொழில் செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் அவர் பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டார். வீணாக அவருடைய கையிலிருந்து ஒரு ரூபா கூட அதிகமாக எதுக்கும் போகாது. ஏன், எல்லா துஷ்டிகளிலிருந்து மீண்ட போது அவர் தண்ணி அடிக்க போக மாட்டார். அவர் மதுபானமோ மது போதைக்கோ அவர் அடிமையாக மாட்டார். அதிலிருந்து மீண்டவர் தான் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்.
மதுபானம், போதை வஸ்து இவைகளிலிருந்து மீண்டவர் தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போது அதிலிருந்து அவர் மீண்டபோது அந்த வீண் விரயம் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருந்தவர் அதிலிருந்து மீண்டபோது அதற்கான செலவுகள் அதிகமாகி போய் கொண்டிருந்தது. அப்போ அதிலிருந்து மீண்டபோது அந்த செலவு முற்று முழுதாக நீங்கப்படுகிறது. அப்போது அந்த செலவு முற்று முழுதாக இல்லாமல் போகும்போது அவருடைய காசும் மீதப்படுகிறது. அப்போ அவர் உழைக்கும் காசும் அந்த குடும்பத்தின் தேவையான விஷயங்களை செய்வாரே தவிர அனாவசியமான செயல்களை எதையுமே செய்ய போக மாட்டார். அப்போது அனாவசியமான செயல்கள் இருந்து மீண்டவர் அப்போ குடும்பத்துக்கு தேவையானதை செய்வாரே தவிர தேவையற்ற விடயத்தை வீண் விரயம் எதையுமே செய்ய மாட்டார். மற்றவருக்கு உதவி செய்வார். தன்னிடம் இருந்தால் கேட்பவருக்கு கொடுப்பார். இப்போ இது அவருடைய இரக்க மனப்பான்மை குணம். அப்போ இந்த மாதிரி குணங்கள் பல படைக்கப்படுகிறது. இங்கே பல குணங்கள் இவருக்குள் உருவாகுகிறது. அவர் மதுபானம் மறந்த மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், களவெடுக்க மாட்டார், பிற மனிதனையோ பிற உயிரையோ வேட்டையாடவோ கொல்லவோ துன்புறுத்தவோ போக மாட்டார். அப்போது காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார். பிழையான காம உறவுகளிலிருந்து மீண்ட வருவர் தான். அப்போது இதே போல் இன்னும் இந்த மாதிரி பொய் சொல்ல, போட்டி போட, பொறாமைப்பட, இந்த மாதிரி எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர் இவர் தான். அப்போ இவரிடம் எந்த ஒரு பிழையும் காண முடியாது. இவர் எல்லா துஷ்டிகளில் இருந்து மீண்டபோது இவர் இவ்வளோ காலம் செய்து கொண்டிருந்த பிழைகள் தான் இவரிடமிருந்து நீங்கி போகிறது. எல்லாமே ஒளிந்து போகிறது. அடியோடு மண்ணோடு மண்ணாகி போகிறது. அப்போ இவர் எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்டபோது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அந்த எளிமையான தன்மையில் இருக்கிறார். இவர் தான் எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர். அப்போ இந்த எளிமை தன்மையில் அவருடைய செயல்களில், அவருடைய பேச்சில், அவருடைய சிந்தனையில், அவர் நடந்து கொள்ளும் விதம் எல்லாத்திலும் உண்மை தான் கலந்திருக்கிறது. உண்மையை உணர்ந்தவர் உண்மைக்காக மட்டுமே அவர் வாழ்வார். அப்போது மற்றவர் மீது இரக்கம் கொள்வார், மற்றவர் மீது கருணை காட்டுவார். மற்றவருக்காகத்தான் இவர் வாழ்வாரே தவிர இவருக்காக செய்து கொள்ள இங்கே ஒன்று இல்லை. இவர் செய்து கொள்வதற்கு இவருக்கு எதையும் செய்து கொள்ள இவருக்கு அப்படி ஒன்று இங்கே எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாக்கி கொள்ளணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பெரிய பங்களா கட்டணும், அந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் அவரிடம் இருக்காது. அப்போது இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரின் சுபாவம். அப்போ இது ஆரியர்கள் பின்பற்றும் ஆரிய காந்த சீலம் இங்கே தான் இருக்கிறது. ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம் என்பது பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போ இதுதான் உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம். இவ்வளவு காலம் பிடித்து கொண்டிருந்த பிடிப்பிலிருந்து மீண்ட போது இந்த சீலத்துக்குள் தான் அவர் வருகிறார். இதுதான் உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம், ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம். அப்போ இவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்போது இவரிடமிருந்து மற்றவருக்கு நன்மை தான் நடக்கும். சத்தியத்தை புரிந்தவரின் சுபாவம் இதுதான். அப்போது இது துர்லபமான ஒரு சத்தியம் இல்லையா? இது உங்களுக்கு இது புரியலையா? கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா இதை ஒரு முறை கேட்டு போகாதீங்க, மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள். இந்த சத்தியத்தை உங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் அனாத்ம தர்மத்துக்குள் தான் வருகிறார். அப்போ அனாத்ம தர்மத்தை கையாளும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் அக்காலிக்க தர்மம் காலங்களற்ற இந்த நொடிக்குள் வழுகிறார். இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவம் அடைந்த இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் காட்டுக்கு போகவோ, ஆராணைக்கு போகவோ, பன்சலைக்கு போகவோ, எங்கேயுமே போகணும் அப்படின்ற ஐடியா அவருக்கு வராது. ஏன்? அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் அந்த பொறுப்பு அவர் செய்வார். கட்டிகார என்பவர் புத்த சுபாவம் அடைந்தவர், புத்த காலத்தில் இருந்தார். அப்போ அவர் அவருக்கு தாய் தந்தை இருந்தார்கள்.
அப்போ அவங்க 2 பேருமே கண் தெரியாத தாய் தந்தையர். அப்போ கண் தெரியாத தாய் தந்தையரை புத்த சுபாவம் அடைத்த கடிகார விட்டுட்டு போனாரா? இல்லை. அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. தாய் தந்தையரை கவனிக்கணும், அவர்களை பேணி பாதுகாக்கணும், அவர்களுக்கு தேவையான விடயத்தை செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. அப்போ எல்லாமே கட்டிக்காரர் தான் செய்தார். அப்போ அவருடைய பொறுப்பிலிருந்து அவர் மீள மாட்டார். அதிலிருந்து அவர் விலகி கொள்ள மாட்டார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு தனக்கென்று இங்கே செய்து கொள்ள ஒன்றுமே இல்லை. எனக்கு செய்து கொள்ள அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன், நான் இருக்கும் வரை தான் எனக்கு எல்லாமே தேவை. அப்போ நானே இங்கே இல்லை என்றால் எனக்கு நான் இல்லை. அப்போ எனக்கு நானே இல்லை என்றால் அப்போ எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே செய்து முடிந்து விட்டது, கதை முடிஞ்சிருச்சு. அப்போது மூச்சு நிற்கும் வரை அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். மூச்சு நின்றதன் பிறகு போச்சு கதைன்றது போல் மூச்சு நிற்கும் வரை அவருடைய கடமையை அவர் செய்வார். அது எந்த இடத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவருடைய கடமையை அவர் சரியாகவும் நிச்சயமாகவும் செய்வார். அதிலிருந்து விலகி எங்கேயும் போக மாட்டார். அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த இவர் புத்த காலத்திலும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி புத்த சுபாவம் அடைந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், வியாபாரம் செய்தவர்கள், குடும்ப பெண்கள், குடும்ப தலைவர்கள், மகாராஜாக்கள் எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்துக்குள் இருந்திருக்காங்க. ஆனால் எதையும் விட்டுட்டு எங்கேயும் போகணும் அப்படின்ற புத்தரும் சொல்லலை. அப்படி ஒன்று இங்கே கிடையாது. மனம் ஒன்று இருந்தால் எல்லாமே அந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனதின் மாயையிலிருந்து மீள்வதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார். அப்போ அதுக்கு நாங்கள் துறவியாகணும், பன்சலைக்கு போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்ற கதை இங்கே இல்லை. அதெல்லாமே கொஞ்ச காலமாக கூறி வந்தாங்க, சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்படித்தான் சொன்னார், இது தான் செய்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. இங்கே மனமாற்றம், உளரீதியான முன்னேற்றம் என்பது துணியை போர்த்தி கொண்டு காட்டில் போய்ட்டு தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால நடந்துடாது. இந்த மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து நடைமுறையில் கையாளும் போது மனதிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். அப்போது இது உளரீதியிலான மாற்றம் தானே, உளரீதியிலான முன்னேற்றம் தானே. அப்போ அது எங்களுக்குள் நடக்கும் கதை தானே. இப்போ எங்களுக்குள் நடக்கும் கதையில் நாங்கள் தான் இந்த சத்தியத்தை பிடிச்சு கொள்ளணும். அதுக்கு ஒரு உற்சாகமும் அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் எங்களுக்குள் தேவை. அப்போ அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்போ அதை வீட்டில் இருந்து கொண்டு செய்யலாம், வீட்டில் வாழ்ந்து கொண்டு அதை செய்யலாம். அதை விட்டுட்டு போகணுன்றது அது ஒரு துஷ்டி, அது ஒரு கோணம். அப்போ அந்த கோணத்துக்கு போக வேண்டிய இல்லை. இப்போ இன்றைய காலத்தில், இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை தேடி போனவர்கள் துறவியாகிய இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை உணர்ந்தா இருக்கிறாங்க இல்லை. அவர்கள் துறவி வேஷம் போட்டுக்கொண்டு உலகை ஏமாற்றி கொண்டு, மற்றவரை ஏமாற்றி கொண்டு, மற்றவரிடம் உள்ளதை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஏமாற்றி பிடுங்கி சாப்பிட்டு அவருடைய வயிற்றில் அடிக்கும் வியாபாரிகள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிக்ஷுக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. போர்வையில் பிக்ஷுக்கள் உளரீதியிலான மாற்றம் முன்னேற்றம் இல்லை. அவர்கள் சாமானியமான மனிதனை விட மிகவும் மோசக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இது அல்ல உண்மையான பிக்ஷு, இது அல்ல உண்மையான உளரீதியிலான முன்னேற்றம். உளரீதியான முன்னேற்றம் அடைபவர் தான் பிக்ஷு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். உளரீதியிலான மாற்றம் பெறுபவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், இந்த ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போ அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்கவில்லை என்றால், அவரிடமிருந்து மற்றவருக்கு கருணை தான் கிடைக்கிறது என்றால், அவர்தான் ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அவர் உண்மையான பிக்ஷு, இவர்தான் உண்மையான துறவி. அப்போ இவரை உளரீதியிலான துறப்பை செய்தவர். உளரீதியிலான மாற்றம் பெறும்போது மனதிலிருந்து எல்லாத்தையும் துறந்தவர். மனதிலிருந்து துறப்பது தான் துறவு. இது வெளிப்புறத்தில் துறப்பது அல்ல உண்மையான துறவரம். இந்த துறவரம் என்பது இந்த உளரீதியிலான முன்னேற்றம் பெறும்போது அங்கே உண்மையான துறவரம் கிடைக்கிறது. அதுதான்
பகவான் புத்தர் அவர்கள் கூறிய துறவரம். அப்போ இந்த துறவரம் பெறும்போது நாங்கள் உள ரீதியிலான முன்னேற்றம் அடைகிறோம், மன மாற்றம் அடைகிறோம், மனதின் முன்னேற்றம் அடைகிறோம். மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை என்கிற போது அங்கே அந்த ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை இங்கே அழிந்து போகிறது. அழிந்து போனதன் பிறகு அங்கே எரிந்து கொண்டு தீ தான் அழிகிறது. தீ அழிந்து போனதன் பிறகு அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான மனநிலை. அப்போது அங்கே எளிமை, தூய்மையான போது அங்கே எதுக்குமே ஆசைப்படவோ, கோபப்படவோ, போட்டி போடவோ, பொறாமைப்படவோ எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை. அந்த பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை என்ற சத்தியத்தை புரிந்தபோது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்குள் தான் இந்த சத்தியத்தை புரிந்தவர் வருகிறார். அப்போது பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமில்லை, ஏதும் இல்லைன்னு சொன்னால் அங்கே பிரபாஸ்பரமான நிலை, தூய்மையான நிலை, பாலை போல பரிசுத்தமான நிலை. இந்த பரிசுத்த நிலையை அடைந்தவர் இந்த நிலையை அடைந்ததன் பிறகு அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது, யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அப்போது இதற்குள் இருந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியமும் கிடையாது. அப்போது இது காம்பீரம்தான். ஆனால் புரிந்து கொண்டதன் பிறகு இது ரொம்ப எளிமை. ரொம்ப எளிமை என்பதனால தான் இது அதிகமான காம்பீரம் போல தெரிகிறது. அப்போது அதை புரிந்து கொண்டதன் பிறகு ரொம்ப எளிமை, ரொம்ப மெலிதாகி விடுகிறது, ரொம்ப இலகுவானது. அப்போ அந்த இலகுத்தன்மையை புரிந்து கொண்டதன் பிறகு அவரும் இலகுவாகிறார், அவளும் மென்மையாகிறார். அப்போது அந்த பூவை போல, இந்த மலரை போல மினுமினுக்கிறார், ஜொலிக்கிறார், பிரகாசம் அளிக்கிறார். அவர் சத்தியத்தை புரிந்த ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். இவர் வணங்குதலுக்கு உரியவர் என்று, இவர் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இன்றைக்கு இந்த நொடி உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் இது ஆச்சரியம், அற்புதம், ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான பரம சத்திய தர்மத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதை கேட்டு நடைமுறையில் வந்து பாருங்கள். நீங்கள் குடும்ப தலைவராக இருந்தாலும், குடும்பத்தில் உறுப்பினராக இருந்தாலும், குடும்பத்தில் வாழும் ஒரு சாமானியமான மனிதனாக இருந்தாலும் உங்கள் செயல்பாடிலிருந்து நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் யாருக்குமே ஒரு ரூபா கூட கொடுக்கவும் தேவையில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே, செய்யும் தொழிலை செய்து கொண்டே, செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே உங்களுக்குள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும். வந்து பாருங்கள், உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏய் பஸ்திக்கோ ஓப்பன் ஐக்கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. இப்போது வந்து பார்க்கணும் சத்தியத்தை தான், வெளிப்புறத்தில் எங்கேயும் இல்லை. சத்தியத்தை வந்து பார்ப்பவர் யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு புத்தரை தெரிவார். அப்போ அங்கே புத்த சுபாவத்துக்குள் நீங்கள் விழித்து கொள்ளும் போது நீங்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகராகிறீர்கள். அப்போது நீங்களும் புத்த சுபாவம் அடைகிறீர்கள். நீங்கள் தான் அப்போது ஸ்ராவக புத்தர். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.